சென்னையை சேர்ந்த ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் தனது அடுத்த கட்ட உற்பத்தி திறன் விரிவாக்கத்தின் ஒரு பகுதியாக ஆந்திராவின் தடா பகுதியில் ஒரு புதிய உற்பத்தி ஆலைக்காக நிலம் வாங்க உள்ளது. சுமார் 2500 கோடி ரூபாய் முதலீடு செய்யவும் அந்நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. தற்போது ராயல் என்ஃபீல்டு மோட்டார் சைக்கிள் தயாரிப்பு நிறுவனம் ஆண்டுக்கு சுமார் 14.6 லட்சம் யூனிட்டுகள் உற்பத்தி திறனை கொண்டுள்ளது. இது கிட்டத்தட்ட அதன் முழு நிலையை எட்டியுள்ளது. நடப்பாண்டு பிப்ரவரியில் தமிழ்நாட்டில் உள்ள தனது செய்யார் ஆலையின் உற்பத்தி திறனை விரிவுபடுத்துவதற்காக 958 கோடி ரூபாய் முதலீடு செய்வதாக ராயல் என்ஃபீல்டு அறிவித்திருந்தது. இந்த விரிவாக்கத்தின் மூலம் ராயல் என்ஃபீல்டின் ஒட்டுமொத்த உற்பத்தி திறன் ஆண்டுக்கு 20 லட்சம் யூனிட்டுகளாக உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ராயல் என்ஃபீல்டு தற்போது தமிழ்நாட்டில் 4 உற்பத்தி ஆலைகளையும் வங்கதேசம், நேபாளம், பிரேசில், தாய்லாந்து, அர்ஜென்டினா மற்றும் கொலம்பியா ஆகிய நாடுகளில் உலக அளவில் 7 CKD அசெம்பிளி ஆலைகளையும் இயக்கி வருகிறது. இந்த பிராண்ட் 80க்கும் மேற்பட்ட நாடுகளில் மோட்டார் சைக்கிள்களை விற்பனை செய்வதுடன் உலக அளவில் 3200க்கும் மேற்பட்ட விற்பனை நிலையங்களை செயல்படுத்தி வருகிறது. உலக அளவில் ராயல் என்ஃபீல்டுக்கு தொடர்ந்து வலுவான தேவை நிலவி வரும் வேளையில் தற்போது இந்த விரிவாக்கம் வந்துள்ளது. 2026 நிதியாண்டில் இந்நிறுவனம் ஆண்டுக்கு 1 மில்லியனுக்கும் அதிகமான யூனிட்டுகளை விற்பனை செய்து தொடர்ந்து 2வது ஆண்டாக 1.2 மில்லியன் மோட்டார் சைக்கிள் விற்பனையையும் கடந்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் 2025 JD பவர் இந்தியா ஆய்வில் இருசக்கர வாகனங்களின் ஆரம்ப தரத்தில் இந்நிறுவனம் முதலிடம் பிடித்ததுடன் FADA டீலர் திருப்தி கணக்கெடுப்பிலும் முதலிடத்தை பிடித்தது கவனத்திற்குரியது. உற்பத்தி திறன் பற்றாக்குறையை தளர்த்துவதையும் எதிர்கால தேவை வளர்ச்சிக்கு கூடுதல் இடவசதியை வழங்குவதையும் தற்போது ஆந்திராவில் அமைக்கவுள்ள ஆலையில் நோக்கம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது தமிழ்நாட்டில் 4 உற்பத்தி ஆலைகளை இயக்கி வரும் ராயல் என்ஃபீல்டு 350cc to 750cc என வகைப்படுத்தப்படும் நடுத்தர அளவிலான மோட்டார் சைக்கிள் பிரிவில் தனது நிலையை வலுப்படுத்த பல ஆண்டுகளாக தனது உற்பத்தியை சீராக விரிவுபடுத்தி வருவது மட்டுமின்றி உலகளாவிய முன்னணி நிறுவனமாகவும் ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் திகழ்கிறது. கூடவே இந்த படிப்படியான முதலீட்டு கட்டமைப்பு உடனடியாக பெரிய அளவிலான செயல்பாடுகளை தொடங்குவதற்கு பதிலாக பயன்பாட்டு நிலைகள் மற்றும் சந்தை தேவைக்கு ஏற்ப உற்பத்தி திறனை அதிகரிக்கும் ஒரு சீரான விரிவாக்க அணுகுமுறையை குறிப்பாக தொழில்துறை நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். இந்த புதிய ஆலை முக்கியத்துவம் பெற முக்கிய காரணம் இது தமிழ்நாட்டிற்கு அப்பால் தொடங்கப்படவுள்ளதுதான். உள்நாட்டு தேவை மற்றும் ஏற்றுமதி வளர்ச்சி ஆகிய இரண்டையும் அதிகரிப்பதற்காக நிறுவனம் தனது தொழில்துறை இருப்பை படிப்படியாக அதிகரித்து வருகிறது. ஆந்திராவில் ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் ஏற்கனவே 100க்கும் மேற்பட்ட விற்பனை மற்றும் சேவை மையங்களை கொண்டுள்ளதாகவும் இவை 1200க்கும் அதிகமான நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாகவும் அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் வாகன உற்பத்தி சூழலமைப்பை மேலும் வலுப்படுத்துவதுடன் இப்பிராந்தியத்தின் தொழில்துறை நடவடிக்கைகளுக்கும் உத்வேகம் அளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.